Hi, hello everyone. Welcome back to my channel Yummy Cooking by Mitra Ganesh. காலையில பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இத தாண்டி உனக்கு வேற எதுவும் செய்யவே தெரியாதா? அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே ஒரு சூப்பர் ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல அதிக ஃபைபர், சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ற மாரியான ஒரு ரெசிபி தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஓட்ஸ் கிச்சடி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கர ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நெய் போட்டும் பண்ணலாம். டயட் உள்ளவங்கன்றதுனால நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அத போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோன்னா, அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். அதனால தான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன். அது கூட 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏத்த மாரி. கிச்சடினாவே காய் இல்லாம இருக்காது. நான் ஃப்ளாக் கலரில் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸு, பொட்டேட்டோ 3 காய நல்லா பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு பொடியா நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு. அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நல்லா வதங்கிட்டு வந்துடுச்சு. 1 கப் ஓட்ஸுக்கு 1 கப் தண்ணி. நான் 2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் ஓட்ஸ் போட போகிறோம். ஓட்ஸ் நான் வதக்கலாம் இல்லை, டைரெக்டாகவே நம்ம குக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். புதுசாக டயட் ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் டைரெக்டாக அவங்க கஞ்சி மாதிரி குடிப்பாங்க. ஒரு 2 நாள் குடிச்சிட்டு இதை எப்படி நம்ம குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போதும்டா சாமின்னு சொல்லிட்டு அதோட டயட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இதில் ஓட்ஸில் பொங்கலோட வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க போய். ஓட்ஸ் போட்டதுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில். ஏன்னா போட்டதும் அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கிறது அதுக்கும் கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா கிளறி விட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். காலையில் இட்லி, தோசை, பொங்கல் இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணியிருந்தேன்னா பசங்க, பெரியவங்க எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் ஓட்ஸ் கிச்சடி பண்ணேன்னா அது பெரியவங்க மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். கிட்ஸுக்காக நான் இன்னொரு ரெசிபி நான் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக இதே ஓட்ஸிய உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் அதிக ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதோடு கூட நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இதை தைரியமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். செம்ம ஹெல்த்தியும் கூட தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் போடுறேன், கிட்ஸ் ரெசிபிஸும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.